திரு நித்யானந்தன், திரு பாலச்சந்திரன் சொன்ன கருத்துக்களை கேட்டீங்க. ஆளுநருக்கு இது முற்றுமுழுதா அழகல்ல, இன்னொன்று இது அவருடைய பணியும் அல்ல அப்படின்னு. எந்த அடிப்படையில் நம்ம மாநில பாடத்திட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வர்றாரு? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? எதனுடைய வெளிப்பாடு இது? அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை பொறுத்த முறையிலே காலமாக எத்தகைய படிப்பிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், அறிவுக்கூர்மை மிகுதியாக இருக்கக்கூடியவர்கள், அது எந்த வகையாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீ இவ்வளவு படித்தால் போதும் என்று ஒரு கல்வியை சுருக்கி கொடுத்திருப்பதே முதல் தவறு. யார் எவ்வளோ படித்தா போதும்னு சொன்னது? ஆமாம், உங்களுக்கு மாநில கல்வி திட்டத்தில் என்ன அதிகமான கல்வி இருக்குது, ஆல் பாஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சிலபஸ் கொடுக்குறாங்க. அப்போது அது கல்வியினுடைய விசாலத்தை குறுக்கி இருக்கிறது, மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை குறைத்திருக்கிறது என்பது ஒரு பொதுவான. சர்வ சிக்ஷா அபியானில் என்ன சொல்லுது? எத்தனை பேருக்கு இடைநில்லா கல்விக்காக என்னென்ன ஆல் பாஸ் திட்டங்கள்லாம் மத்திய அரசு தரப்புலேருந்தே செய்யப்படுது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம். அப்போ அது மட்டும் சரியா? இல்லை, இடைநில்லா கல்வி எதுக்காக எப்பொழுது அதிகமாக வர தொடங்கியது, எல்லா மாநிலத்திலும் செயல்படுத்த தொடங்கியது என்றால் கொரோனாவுக்கு பிறகு அது வேகமாக பெற வேண்டும். அதில் இடைவெளி இருந்தது, மாணவர்களுக்கு சில காலங்கள் படிக்க முடியாமல் போனது. வாஜ்பாய் அவர்கள் பீரியட்லேயே சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் எப்பொழுது அதிகமானது, எல்லா மாநிலத்துக்கும் வலியுறுத்தப்பட்டது என்பதைத்தான் சொல்லுகிறேன். இல்லாமலே எல்லாம் இருக்கலை. அப்போது அதுக்கு கலைஞர் பேரால் கூட அந்த திட்டத்துக்கு சொன்னாங்க. அவர் இருந்த காலத்திலே அந்த திட்டம் இருந்தது. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் வீரமணி அவர்கள் தான், ஆசிரியர் வீரமணி. அதை எதிர்த்தார். மாலை, அதாவது பள்ளி நேரம் அல்லாமல் ஒரு தன்னார்வ தொண்டர்களை வைத்து இடைநில்லா கல்வி நடைபெறுவதற்காக இடைப்பட்டவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்து சமமாக ஆக்குவதற்கு, சமச்சீர் கல்வியில் வருவதற்கு தன்விருப்ப தொண்டர்களை நியமிக்கலாம் என்று சொன்ன உடனே அதை எதிர்த்த ஒரே மனிதர் தமிழ்நாட்டில் வீரமணி மட்டும்தான். ஏன் எதிர்த்தாருன்னா, உங்கள் கொள்கைகளை திணிப்பதற்கு ஆபத்து இருக்குதுன்னு RSS அடிப்படையில் ஏதாவது நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை அடிப்படையில் சொன்னார். அந்த கருத்து உங்களை எதிர்த்து சொல்லப்பட்டது தான், RSS சித்தாந்தத்தை எதிர்த்து சொல்லப்பட்டது தான். அதைத்தான் அவர் தமிழகத்துக்குமே சொன்னார். இது ஏற்புடையதல்ல, இது ஆபத்தானது என்று சொன்னார். RSSகாரர்களை மட்டும்தான் இதை நியமிக்க வேண்டும், அவர்கள் தானாக விருப்பப்பட்டு வருவார்கள் இந்த வேலைக்கு என்று அவர் எப்படி முடிவு செய்தார் என்று தெரியவில்லை. அவர் அந்த அடிப்படையில் தான் சொன்னார். இல்லை, நம்ம இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். இப்போ ஆளுநர் ரவி முதற்கொண்டு இப்போ திரு பாலச்சந்திரன் கூட குறிப்பிட்டார், எப்பவுமே ஒரு விஷயத்தை இருக்கிறதன் அடிப்படையில் கருத்தை வெளிப்படுத்தலாம், அது கூட தவறில்லை. ஆனால் அரசு என்ன நிலைப்பாடு இருக்கோ, தமிழ்நாடு மக்களின் உணர்வு எப்படி இருக்கோ, அதுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் எப்பவுமே ஆளுநர் பேசிகிட்டு இருக்கிறாரு. மத்திய அரசின் முகமாக அவர் இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். எதுக்குமே நிதி ஒதுக்கிறது இல்லை, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிக்கிறது இல்லைங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலையா? கல்வியிலே நிதி ஒதுக்கவில்லை என்று சொல்வது பொய்யான ஒன்று. அதை பல முறை நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம், அன்றாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மத்திய கல்வி அமைச்சரே கடிதம் எழுதுறாருலங்க, நீங்கள் கையெழுத்து போடுங்க நிதி கொடுக்குறோன்னு, அப்புறம் பொய்யுங்கிறீங்க நீங்கள். இல்லைங்க, நீங்கள் பாட்டில் எதையாவது ஒன்று யானை குருடம் பார்த்த மாதிரி பார்க்கக்கூடாது. நானா? ஆமாம், எல்லாம் பொதுவாக சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க, தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலை. என்னென்னா, அவர் எதுக்காக நிதி அனுப்புகிறேன்னு சொன்னார்? சர்வ சிக்ஷா அபியான் அவங்களுடைய இதில் சமக்கர சிக்ஷா பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ், இது 16,000 பள்ளிக்கூடங்கள் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டு அனைத்து நவீன வசதிகள் கொண்ட பள்ளிக்கூடம் கட்டுவதற்காகத்தான் அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அது 15ஆம் ஆண்டு முதல் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த ஆட்சி வந்த பிறகு அதை சந்தித்து அவர்கள் எடுத்து சொன்னார்கள், இப்படி கட்டடம் கட்டுவதற்கும், நவீன வசதிகள் ஏற்படுத்துவதற்கும், கல்விச்சாலைகளை ஏற்படுத்துவதற்கும், கல்வியை மேம்படுத்துவதற்கும் இப்படி நிதி கொடுக்கப்படுகிறது என்று சொன்ன உடனே இவர்களும் சரி என்று சொல்லி அந்த பிஎம்சி பள்ளி இவைகளுக்கு நாங்கள் கலந்து ஆலோசித்து வந்து சொல்லுகிறோம் என்று சொல்லி, பிறகு சரி அந்த நிதியை ஒதுக்கினால் நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அதில் குறிப்பாக இருப்பது என்னவென்று சொன்னால், புதிய கல்வி திட்டம், மும்மொழி திட்டம் என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். ஏற்கனவே அது இருந்தது தான். அதில்
எப்படி சிபிஎஸ்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதில் மும்மொழி திட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம். சரி, அதான் இவங்க கொள்கை நிலைப்பாடா சொல்லிட்டாங்களா, நாங்க ஏத்துக்க மாட்டோம், அதுவும் இல்லாம 3, எப்ப 5, 8 சொன்னாங்க பொது தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அதற்காக சொல்றாங்க. ஒதுக்கப்பட்ட நிதியை ஒதுக்காத பொழுது சொன்னாங்க. அது ஏன் நீங்க அப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குறீங்க? அதுவே தவறு தானே. அது நிர்பந்தம் வர, அல்ல, சரி, அது அடுத்து காலத்தின் தேவை. காலத்தின் தேவைங்கிறத யாரு முடிவெடுக்கிறது? மாணவர்களும் பெற்றோர்களும் முடிவெடுக்க வேண்டும். அரசாங்கம் நான் என்ன படிக்க வேண்டும் என்று முடிவெடுக்க கூடாது. மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அவங்க மாநில முடிவெடுக்கலாமா? அரசாங்கம் அனைத்து மாநிலத்திலுமே 3 மொழிகளை படிக்கின்றார்கள். ம். இதற்கு முன்பு இருந்த ஆட்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் நடுவண் ஆட்சியில் இருந்த போது கூட ஹிந்தி சார், தான் தமிழ்நாட்டுக்கு வாங்க சார். தமிழ்நாட்டுல 69% இருங்க, நான் இடஒதுக்கீடு வரேங்க. இருக்கு. தமிழ்நாட்டுக்கு இருமொழி இந்த கொள்கை விஷயத்துக்கு இருக்கு. தான் வரேன். இந்த விஷயத்துக்கு தான் அன்பில் என்ன சொன்னார்ன்றது நான் சொல்றேன். ம். மும்மொழி திட்டம்னு ஏன் வந்தது, அதை ஏன் ஒரு பொருட்டா இப்போ பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கான கேள்வியை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ம். இதுக்கு முன்னே நடுவண் அரசுல திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கம் வகித்தது, ம். பங்கெடுத்தது. அப்படி பங்கெடுத்த ஆட்சியில கூட அனைத்து மாநிலங்களிலுமே 3வது மொழியாக மும்மொழி திட்டமாக தமிழ்நாட்டை தவிர ம். ஹிந்தி தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, வேறு மொழி கிடையாது. சரி. ஆனால் புதிய கல்வி திட்டம் வந்த பிறகு, ம். மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஹிந்தி என்பது திணிப்பு கிடையாது. ம். உங்களுக்கு எந்த மொழியை வேண்டுமானாலும் இந்திய மொழி ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். சரி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நான் தமிழ் படிக்கணும்னு நினைச்சா உங்களால ஆசிரியர் நியமிக்க முடியுமா? இப்போ நான் படிக்கிற காலத்திலேயே மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் படித்தாங்க. சரி. தமிழுக்கு பதிலாக அந்த மொழியை படித்தார்கள். இப்போ அது தொடர்கிறது. ம். அப்போது அவங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை. அரசு உயர்நிலைப்பள்ளியில் நான் படித்தது அரசு உயர்நிலைப்பள்ளி. ம். இப்பொழுது போல் மேல்நிலைப்பள்ளி அப்படின்ற மாதிரி ஹையர் செகண்டரி கிடையாது, அப்போ ஹைஸ்கூல். ம். அப்போது ஆசிரியர்கள் கிடையாது. ம். அந்த ஆசிரியர்களை அவர்களே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே எழுதி கொடுத்திருப்பார்கள். அதாங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க தமிழ் படிக்கணும்னு முதல்ல விருப்பப்படக்கூடிய நிலை இருக்கா? அப்படி விருப்பப்பட்டா ஆசிரியர்களை நியமிக்கக்கூடிய இல்ல பயிற்றுவிக்கக்கூடிய நிலை அங்க இருக்குதா அப்படிங்கிறது ஒரு உறுதியாக question. தமிழுக்கென்று ஒரு நாற்காலியே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. திருக்குறள் அனைத்து மாநிலங்களும் படிக்க வேண்டும் என்று மோடி அரசு சொல்லியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 24 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நிறைய மக்கள் வந்தால் தமிழ் ஆசிரியர்களுக்கு அங்கே உண்டு. இல்லைங்க, உண்டு. ஆனா இருக்கக்கூடிய பிராக்டிக்கலா என்ன இருக்கு? நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, நீங்க 3 வழியில இல்ல 4 வழியில கூட போய்க்கலாம், உங்களுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு இடத்துல வர்றீங்க. ஆனா அங்க இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். நீ முடிஞ்சா 3 வழியில போய்க்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு அது நீங்க உங்களோட சொல்றது. புரிதலுடைய கோளாறு. இல்ல, என்னோட இது இல்லைங்க, உங்களை விமர்சிக்கக்கூடியவங்க அதைத்தான் சொல்றாங்க. அதுதான், அது புரிதலுடைய கோளாறு. நான் உங்களை மட்டும் சொல்லலைங்க, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எதிரில் இருக்கக்கூடியவங்களை சரி, சரி, நான் தப்பா நினைக்கிறேன், சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ம். அதனால மொழியை நீங்கள் படிக்க வேண்டும், ஒரு 3 மொழியாவது படிக்க வேண்டும். உங்களுக்கு அதுல ஏதோ பாலச்சந்திரன் ஏதோ சொல்லணும்னு நான் விரும்புறேன். ஒரே ஒரு முடிச்சிடுறேன். இது அவர் சொல்லட்டும், இதுக்கும் சேர்த்து. எங்கோ இருந்து வந்த ஆங்கிலம் நம்மை ஆட்சி செய்த ஆங்கிலம். அந்த ஆங்கிலம் படிப்பதற்கு நாம் செலவழிக்கிறோம், ஆசிரியர்களை வைக்கிறோம், அது தேவை என்றும் அது உலக மொழி என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆங்கிலமே இல்லாத பல உலக நாடுகள் மேல் நோக்கி சென்றிருக்கின்றன. எடுத்துக்காட்டுக்காக சொன்னால் சீனா கூட நம்ம சொல்லலாம். சரி. ஆங்கிலம் அவசியம் இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும்போது நீங்கள் ஆங்கிலத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்களுடைய உங்களுடைய இந்திய நாட்டினுடைய மொழிகளில் ஏதேனும் ஒன்றுக்கு கொடுக்கலாம் இல்லையா? அது எந்த மொழியானா என்ன? இந்தி தான் என்று மோடி சொல்லவில்லை. ஆங்கிலம் நம்முடைய மொழி அல்ல, அதற்கு நாம் பணம் செலவழிக்கிறோம், அதற்கு நாம் ஆசிரியர்கள் நியமிக்கிறோம். அடிமையாக இருந்த பொழுது இருந்த மொழி அது. ஆனால் இந்திய மொழிக்கு ஆசிரியர் இருக்கிறார்களா என்று கேட்கிறீர்கள். அதிகம் மாணவர்கள் சேர்ந்தால் அதற்கு ஆசிரியர்கள் இருப்பார்கள். குறைந்த அளவிலே மாணவர்கள் இருந்தால் அந்த படிப்பிற்கான ஆசிரியர்களோ அல்லது பயிற்சிக்கான ஆசிரியர்களோ அவர்களை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்பது நான் படித்த காலத்தில் இருந்தே இருந்திருக்கிறது, புதிதாக அல்ல. திரு நித்யானந்தம் நிறைவு கருத்து. மதுக்கூரார் அவர்கள் சொன்னது போல ஏதோ பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு தமிழுக்கு எதிரானது என்பது போல பேசுகிறார். எனக்கு தெரிந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொழிக் கொள்கை, நான் 80 பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தேன். அப்போது மொழிக் கொள்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால், நீதிமொழி தமிழாக இருந்தது, பேச்சு மொழி தமிழாக இருக்க வேண்டும், பயிற்று மொழி தமிழாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொழிக் கொள்கை. அந்தந்த மாநிலத்தில் அங்கே பேசுகின்ற தாய்மொழி மூலமாகத்தான் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். இங்கே புற்றிய சிலை போல ஆங்கில பள்ளிகளை பெருக்க விட்டது தமிழ் பெயரை சொல்லி வந்தவர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தெருவுக்கு தெருவு 4 ஆங்கில பள்ளி இருக்கிறது எந்த காலத்தில்? அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண் வழங்கியவர் என்று உலகமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று.
அதனால கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு என்று பாரதியே பாடியிருக்கிறான். இவங்க ஏதோ திராவிட இது வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே கல்வி ஓங்கி இந்த மாதிரியும் இப்படியெல்லாம் ஒரு மாய்மாலம் பேசுறதுங்கிறது காமராஜரை கொல்ல முயன்ற இயக்கம். இல்ல இதெல்லாம் தவறான தகவல் எல்லாம் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ராஜீவ் காந்தியை கொண்டவர்களை கட்டி தழுவிய தலைவரை கொண்ட ஒரு கட்சி காமராஜரை கொல்ல முயன்ற ஒரு இயக்கம், காமராஜரை கொல்ல முயன்ற ஒரு இயக்கம், அரசு கலைக்கப்பட்ட இயக்கம். ராஜீவ் காந்தியை திமுக கொண்டதனால் திமுக அரசு இது என்ன ராஜீவ் காந்தி கொலையை திமுக அரசு கலைக்கப்பட்ட பிறகுதான் நடந்துச்சு. வரலாற்று தெளிவா பேசுங்க. சரி, ஓகே ஓகே நித்யானந்த் சுருக்கமா. காந்தியை கொலை பண்ணவங்க, ராஜீவ் காந்தியை கொலை பண்ணவங்க, இன்னும் யார் யாரை கொலை பண்ணுறாங்களோ எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான். திருப்தியாயிருங்க, பரவாயில்ல, நல்லது. என்ன திருப்தியாயிருங்க உங்களுக்கு அதுல ஒரு திருப்தி. சரி சரி முடிய ஃபைனலா உங்க கருத்தை சொல்லுங்க, நேரம் இல்ல, நான் செய்தி கழி விடணும். ஓகே, மக்கள் அதை உணர்வாங்க. சரி, மக்களுக்கு தெரியும். அதனால ராஜீவ் காந்தியை கொன்னது யாரு, அதற்காக சிறையிலே வைக்கப்பட்டது யாரு, சப்ஜெக்ட் இல்ல. இருங்க சொன்னதுக்காக சொல்றேன். அவர்கள் வெளியே வந்ததற்கான காரணம் நிரபராதிகள் என்று அல்ல, அத்தனை காலம் அவர்கள் சிறையிலே வந்து அந்த வழக்கு முடிக்காத காரணம் வெளியே வந்தார்கள். அவர்களுக்கு ரத்ன கம்பளம் வந்து வெண்சாமரம் வீசி வீட்டிலே வைத்து குடும்பத்தோடு டீ பார்ட்டி கொடுத்தது யாரு, அதை பார்த்துக்கோங்க. அப்போ திமுக அன்றைக்கு கலைக்கப்பட்ட திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது என்பது நியாயம் என்று இவர்களே ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? அதனால ராஜீவ் காந்தியை கொண்டவர்கள் நாங்கள் தான் இப்படித்தான் வரவேற்போம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்க. அதனால நான் எனக்கு சொன்னாங்க, நீங்க தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தேன்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது பெருந்தலைவர் காமராஜர் 68க்கு முன்னாடி நான் படிக்கிற போது காங்கிரஸ் ஆட்சியில் தான் இருந்தது. காமராஜர் தான் கல்வி கண் கொடுத்தவர். நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். குலக்கல்வி ராஜாஜி கொண்டு வந்தது. குலக்கல்வி என்பது இவர்கள் கொடுக்கின்ற பெயர். என்ன குலக்கல்வி? இன்றைக்கு கருணாநிதியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் திரைத்துறையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அரசியலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் மகன்களாக வந்து கொண்டிருக்காங்க. இது பாரம்பரியமாக வருது. அந்த தொழிலை படித்து கொண்டு அதில் வருவது தான், அது குலக்கல்வி தானே. செருப்பு தைக்கிறவன போய் செருப்பு தைன்னு சொல்றது வந்து இல்லைங்க. அப்புறம் வெளிநாட்டுல படிச்சவன போய் வெளிநாட்டுல பாரம்பரியமா வரதா? இதுதான் பாரம்பரியமா? அந்த பாரம்பரியத்தை ஒரு தொழில் மலமன்றத கேள போடுங்க. நீங்க கொஞ்சம் வெளிநாட்டுல போய் பாஜகவுடைய தலைவர்கள் ஒரு குழந்தைங்க படிக்கிறாங்க சொன்னாங்க. ஏன் உதயநிதி அவங்க பையன் எங்க போய் படிக்கிறாரு? இரட்டை நிலைப்பாடுனா நீங்க சொல்லுங்க, இல்ல தனிநபர் சார்ந்து போக வேண்டாம். ஓகே, நன்றி.